தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத்திய அரசுக்கு பரிந்துரை பட்டியல் அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக டிஜிபி நியமனத்தில் உள்நோக்கம் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திருச்சி மாநகராட்சிக்கு அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் 1000 கோடி ரூபாய் நிதி வழங்கி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திருச்சி மாநகராட்சியில் மின் கட்டணம் 67%, வரிகள் 100 முதல் 150% உயர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசு திமுக மட்டும்தான். அதிமுக ஆட்சி காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு 17 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்த நிலையில் திமுகவினால் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது கொண்டு வர முடிந்ததா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் 67 கலை கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், 7 சட்டக்கல்லூரிகள், 4 வேளாண்மை கல்லூரிகள், 5 கால்நடை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி நிலையம் என பல கல்லூரிகளை திறந்து இந்தியாவிலேயே கல்வியில் முதன்மை மாநிலம் என்ற இலக்கை 2019 தமிழகம் அடைந்தது. அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு காலத்தில் 7300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 52,35,000 அரசு பள்ளி மாணவர்களுக்கு 12,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் கொடுக்கப்பட்டது. அதிமுக அரசு அமைந்ததும் தீபாவளிக்கு பெண்களுக்கு சேலை வழங்கப்படும். ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் அம்மா மினி கிளினிக்குகள் மூடப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். ஏழை பட்டியலின மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கையை ஏற்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்தவர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாய் மானியமாக கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தாலிக்கு தங்கம் திட்டம் மூலம் 6 லட்சம் பேருக்கு 1 பவுன் தங்கம் வழங்கப்பட்டது என்றும், அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார்.